பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. மருத்துவர் ஐயா அவர்களின் தைலாபுர தோட்ட இல்லத்தில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டதாக கூறப்படுவது குறித்து சைபர் பாதுகாப்பு வல்லுநர்களை உள்ளடக்கிய உயர்நிலை குழுவை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும், ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது உண்மை என தெரிய வந்தால் அதன் பின்னணியில் உள்ளவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாமக செய்தி தொடர்பாளர் கே. பாலு வலியுறுத்தியுள்ளார். ஆவணிப்பூர் அடுத்த பாங்குளத்தூர் ஊராட்சியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 5 ஏக்கருக்கும் மேற்பட்ட சவுக்கை தீயில் எரிந்து பாதிக்கப்பட்டது. அதனை இன்று ஜூலை 12 அன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட அவைத்தலைவர் உலகநாதன், மாவட்ட துணை செயலாளர் முருகன் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் அரசுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுகோள் விடுத்தனர். உதவியாளர் துணையுடன் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி விழுப்புரத்தில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் TNPSC குரூப் 4 தேர்வு இன்று நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் உதவியாளர்கள் உதவியுடன் தேர்வு எழுதுவதை அவர் பார்வையிட்டார். இந்த ஆய்வு தேர்வர்களின் வசதிகளை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்தது. யோக விநாயகருக்கு சனிக்கிழமை சிறப்பு வழிபாடு. திண்டிவனம் ரங்கன் தெருவில் இருக்கும் யோக விநாயகர் மற்றும் யோக நாகம்மன் கோவிலில் உள்ள யோக விநாயகருக்கு சனிக்கிழமையான இன்று ஜூலை 12 அன்று பால், தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், இளநீர் மற்றும் பல வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். இப்பகுதி மக்கள் திரளான அளவில் கலந்து கொண்டு விநாயகரின் அருள் பெற்றனர். ரேஷன் கார்டு குறைதீர்ப்பு முகாம். மாவட்ட பொது விநியோக திட்டத்தின் சேவைகளை அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்கும் வகையில் விழுப்புரம் மாவட்டத்தின் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்திலும் தனி வட்டாட்சியர், வட்ட வழங்கல் அலுவலரால் குறைதீர் முகாம் இன்று நடக்கிறது. முகாமில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம், புதிய குடும்ப அட்டை, நகல் அட்டை கோரும் மனுக்களை பதிவு செய்து பொதுமக்கள் பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.